உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு வரும் யாத்ரீகர்கள் பயன்பாட்டிற்காக ரூபாய் 14 லட்சம் மதிப்பிலான 2 பேட்டரி கார்களை தனது சொந்த செலவில் தமிழ்நாடு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேராலயத்திற்கு வழங்கினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தமிழக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தனது குடும்பத்தினருடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். புனித ஆரோக்கிய மாதாவை தரிசித்து அதைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்ட சபாநாயகரை வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் தாவேகா மாவட்ட செயலாளர் சுகுமார் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய யாத்ரீகர்கள் பயன்பாட்டுக்காக தனது சொந்த செலவில் குடும்பத்தினர் சார்பாக 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 பேட்டரி கார்களை வேளாங்கண்ணி பேராலயத்திடம் சபாநாயகர் ஒப்படைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் இந்த பகுதியில் சில குறைகளை மக்கள் தொகுத்து கொடுத்துள்ளனர். அவைகளை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிவர்த்தி செய்ய முயற்சிப்பேன் என தெரிவித்தார். மேலும் அரசியல் தொடர்பான கேள்விக்கு அவர் இதற்கு பதிலளிக்கக்கூடிய இடம் இது அல்ல என தெரிவித்தார். இதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக பேசுகிற இடம் இதுவல்ல. புனித வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திற்கு ஒரு வேண்டுதல் காரணமாக நானும் என் குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிறோம். என் குடும்பத்தார் சார்பில் பொதுமக்கள் எளிதாக வண்டியிலே பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு 2 பக்கி வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கு இந்த திருத்தலத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த திருத்தலத்துக்கு வருகிற போது யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக வந்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் இப்போதும் சொல்லாமல் தான் வந்தேன். ஆனால் நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் பங்கு குரு அவர்களும் மற்றவர்களும் என்னை சிறப்பாக அன்போடு உபசரித்தார்கள், வரவேற்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இன்னும் சில குறைபாடுகளை மக்களிடம் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி எல்லாம் நம்மை நேசிக்கிற நாம் விரும்பிய ஒரு முதலமைச்சர் கரங்களில் அது ஒப்படைப்பேன். அதற்குரிய நிவாரணத்தை விரைவில் தேடுவதற்கு நான் நிச்சயமாக முயற்சி எடுப்பேன். அந்த சென்னையில விட மின்வெட்டு ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இது முழுமையா எப்போ சரி செய்யப்படும்? மின்வெட்டுக்கான காரணம் இதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக பேசுகிற இடம் இதுவல்ல. நான் திருத்தலத்திற்கு இறைவன் திருநாமத்தை உச்சரிப்பதற்காகவும் மாதாவினுடைய புகழை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன்.